வாங்க புலவராகலாம் கிளாஸ் 3 ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு மரபு தொடருக்கான பொருள் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, கடன் கழித்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ கடன்னா என்ன, கடனுக்கு செய்யறது அப்படின்னு அர்த்தம். இஷ்டமே இல்லாம செய்யறது ஏன் கடனுக்கு செய்யற, இஷ்டப்பட்டு செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஸோ இஷ்டம் இல்லாம செய்யறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மனமின்றி செய்தல், அது மீனிங்கே நம்மளுக்கு இருக்கு. அடுத்து கடை விரித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்துட்டு பெருமையா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டுவோம் ஓகேங்களா. நம்ம குழந்தை கொஞ்சம் நல்லா பேசுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டுவோம். ஸோ நம்மளோட ஆற்றலை எல்லாத்துக்கும் காட்டுவோம் நம்ம பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தன் ஆற்றலை சொல்லுதல், எல்லாத்துக்கும் சொல்றது, அதுதான் கடை விரித்தல், கடை விரிச்சு காட்டுவோம் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து கச்சை கட்டுதல். கச்சை கட்டுதல்னா இந்த நம்ம பேச்சுவாக்கில் சொல்லுவோம், எதுக்கு எடுத்தாலும் மல்லு கட்டிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மல்லு கட்டிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம், சண்டை போடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், ஏன் சண்டை போடுறாங்க, நம்மளோட கான்செப்ட்ல இருந்து அவங்க முரண்படுறாங்க, அதனாலதான் சண்டை போடுறாங்க. அப்போ கச்சை கட்டுதல் அப்படின்னு என்ன அர்த்தம், மல்லு கட்டுதல். அப்ப என்ன அர்த்தம், முரண்படுதல் ஓகேங்களா. அடுத்தது கற்கள் கரிசல், அதோட அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கலங்கள் நீர்னு அர்த்தம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கரிசல் மண்ணு ஓகேங்களா. தண்ணியில கரிசல் மண்ணு போட்டா தெளிவாக இருக்கும், கலங்களா தானே இருக்கும். ஸோ கலங்கள் நீர் ஓகேங்களா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வாங்க புலவராகலாம் கிளாஸ் 4ல மீட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.